Hey guys, current market scenario most of the companies வந்து இப்போ ஜாப் ஃப்ரீஸ்ல இருக்காங்க. டாப் டெக் கம்பெனிஸ் லைக் அமேசான், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல கூட இப்போ ஜாப் ஃப்ரீஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்ல வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறத இருந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஜாப் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும், ரொம்ப வந்து குவாலிட்டியான ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ கொண்டுட்டு போகிறதே உங்க ரெஸ்யூம் தான். ஸோ உங்க ரெஸ்யூம் நீங்க ப்ராப்பரா ரெடி பண்றீங்க, ஒரு கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஸ்கெடியூல் ஆகும். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் எந்த மாதிரி நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம், ரெக்ரூட்டர்ஸ் வந்து எப்படி ஒரு ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து இந்த மாதிரி ரெஸ்யூம் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ ஈவெண்ட் அப்படிங்கிறனால இந்த ஈவெண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது, ஒரு குவாலிட்டியான விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா தட்ஸ் ராங். எதனால சொல்கிறேன்னா இந்த ஈவெண்ட்டில் வரக்கூடிய மென்டர்ஸ் தான். இதில் 2 மென்டர்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாங்க் அகர்வால். இவர் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் நமன் பாலா. இவர் வந்து கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஹை லெவலான இன்ஜினியர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ரெஸ்யூம் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ரெஸ்யூம் வந்து அந்த இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து ஃபில்டர் ஆகி ப்ராப்பரான இடத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி பீப்பிள்கிட்ட நீங்கள் எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் இந்த மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஈவன் நீங்கள் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த விஷயத்தை பாயிண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி பேஸ் பண்ண ஜாப்ஸில் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இந்த ஒரு ஈவெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈவெண்ட்ல பேசிக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்யூம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து ப்ராப்பரான ரெஸ்யூம் ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. லைக் வந்து இந்த ரெஸ்யூம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் ரெஸ்யூம் ஃபார்மேட்ஸ் நீங்கள் பார்க்கறதுனால உங்கள் நீடுக்கு தேவையான ஒரு ரெஸ்யூம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ண ரெஸ்யூமில் அண்ட் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஃபாஸ்ட்டாக ஸ்கெடியூல் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹெச்ஆர் வந்து உங்க ரெஸ்யூம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஜாபுக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த ப்ரொஃபைல் வந்து செட் ஆகுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க வந்து பிக் பண்ணுவாங்க. அண்ட் ஹெச்ஆருக்கு வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அவங்க அந்த ஜாப் ரோலுக்கு என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது உங்கள் ப்ரொஃபைலில் இருக்குது, அது உங்கள் ரெஸ்யூமில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை வச்சு தான் ஹெச்ஆர் உங்கள் ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்ட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்கள் ரெஸ்யூம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஹெச்ஆர் உங்கள் ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயத்தை நீங்கள் அடிஷனலாக உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் அவங்க பிக் பண்ணி இந்த ரெஸ்யூமில் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்யூம் அவங்க வந்து பார்த்து சில மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து 2023 எந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டையும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கம்மிங் வெட்னஸ்டே 11th வந்து 7 PM கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ஈவெண்ட் தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் அப்டேட் வீடியோ, குயிக் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாராவது வந்து ஜாப் சர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஈவெண்ட் பற்றின நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.